அம்மா நம்ம பெத்தவங்க அது உன் கூட பிறந்தது கூட போயிருக்குமே. அப்படியா? சோ நாங்க வந்து ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். திஸ் இஸ் தி லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அது என்னது இது வந்து ஐயைய கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டன் ஃபர்ன் ஹில்ல வந்துட்டு திஸ் இஸ் ஊட்டி 6,86,000 ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். சோ இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் நான் ரொம்ப நேரமா இவ ஆசைப்பட்டா இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு மெயினா இங்க வந்ததே இந்த பூக்களையோ அந்த மாதிரி பாக்குறதுக்குல இந்த பிரிட்ஜுக்காக தான். இந்த பூக்காக வந்திருக்காங்க. அப்பதே சொன்னேன் வாங்க பாய் முன்னாடி போவோம்னா கேட்க மாட்டீங்க. ஹேங்கிங் பிரிட்ஜ் அதான் ஹேங் பண்ணலாம் தான் வந்திருக்கேன் நான். இந்த மாதிரி ஜோக்லாம். ஹலோ அடுத்து இதுதான் கடைசியா கேளு. பூன்னு நான் சொல்றது உங்களுக்கு வந்து ஜோக்கா தெரியுதா? இதுதானே கடைசி. என்னது ஜோக்கா? இல்ல இடத்தை கேக்குறாப்ல. இடத்தை அடுத்து லவ் டே போறோமே. லவ் டேல் அசிங்கமா பேசுறீங்க. லவ் டேல் டேலா? ஏய் ஐயே பேசுறது எல்லாத்தையும் என்னைய வில்லங்கமாவே ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. லவ் டேல் அந்த இது டாய் ட்ரெயின் அது ரொம்ப ஆசை. போனா டாய் ட்ரெயின்ல நம்மள சேப்பாங்களா? சேப்பாங்க. நம்ம ட்ரெயின்ல ஏற போறது இல்ல. அது வந்து நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவான vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசியே நான் சாவடிச்சு. இன்ஃபர்மேட்டிவ் தானே. இன்ஃபர்மேட்டிவான vlog எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பிகே கேப்பை கைட்டி போடணும். ஆமீர் கண்ணை போட்டுக்கிட்டு மிஸ்டர் பிரபாகரன் vlog ஸ்கூல்ல இன்டகிரேஷன் வந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோட நிலைமை. அதனால தயவு செஞ்சு வந்துட்டு அதுதான் நாங்கலாம் பேசவே ஆரம்பிக்க மாட்டோம். ஆமா நாங்கலாம் பேச ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டோம். எங்க vlog எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். கேமரா ஆஃப் தி கேமரா. அதனால தான் யாருமே எங்க vlogsையும் பார்க்க மாட்டாங்க. வாங்க போ. நான் வந்து இப்போ செல்ஃபோன் இல்லாமல் கூட வாழ்ந்துருவேன். ஆனால் அந்த இது இல்லாமல் வாழ மாட்டேன். இந்த ஏசி டிசி இல்லாமல். ஏசி டிசி ஆமாம் போகிற இடத்துல கமிஷனர் டெபுட்டி கமிஷனரா சார்? ஏசினா ஏதோ ஒரு கரண்ட்டு, டிசினா வேமா ஏறக்கூடிய கரண்ட்டு. ஆமாம் மக்களே, நம்ம இப்போ போகிற இடத்துலலாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இந்த மாதிரி டிசி ஏசி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. கமிஷனர் ஆஃபீஸில் தான் உட்காந்துருப்பாரு. ஐயா இப்போ தானே அதை போட்டு முடிச்சு அப்புறம் சொல்லிட்டு இருக்க மறுபடியும் இது அதிகாலை கிடையாது. கிளைமேட்டை பார்த்து அவங்க தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நம்ம என்ன 12 மணி ஆகுது. 12 மணி நமக்கு தான் அந்த அவர் கண்ணு பாரு. அதத்தான் சொல்ல வரேன். 12 மணி ஆகுது. நீங்க மிட் நைட்ல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தூக்கத்திலே இருக்கிறாப்ல. ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இட் இஸ் டே 2 ஆஃப் ஊட்டி நம்மளோட ட்ரிப். தி லாங் வெக்கேஷன் ஆல்ரெடி சண்டே முடிஞ்சில. இப்போ அவர் சொல்லுவார் எனக்கு 12 மணி அப்படிம்பாங்க. 12 மணி இல்ல, சாயங்காலம் 6 மணி. அர்ஜுன் வாயா. ஸ்கூல் வந்து சாட்டர்டே சண்டே ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு. நியாயமாக பார்த்தா நாங்கள் ஃப்ரைடே கிளம்பி இருந்திருக்கணும். ஆனால் நாங்கள் கிளம்பல. ஏன்னா தேர்ஸ்டே தான் கார் எடுத்தோன்றதுனால ஒரே நாளில் கிளம்புனா வந்துட்டு நம்மளால பிளான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிட்டியில் ஓட்டி பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது பண்ணிட்டோம். என்னைக்கு கிளம்பணும்? சாட்டர்டே கிளம்பணுமா? ஆமாம் சாட்டர்டே கிளம்பணும். சாட்டர்டே நைட்டு கிளம்பணும். ஸோ காலையில் சீனரிலாம் செம்மையாக இருந்தது. பேசவே விட மாட்டாங்க. ஆமா காலையில சொல்ல வந்துட்டேன் பாருங்க. காலையில வந்து இந்த சன்ரைஸை பார்க்கணுமே, அவ்வளோ அழகா இருந்தது தெரியுமா? ஆல் கேர்ள்ஸ் வாக்கிங் தி ஸ்ட்ரீட். இப்போ நம்ம ஒரு விஷயம் டைவர்ட் பண்ணி விட்டோம் தெரியுமா? சாட்டர்டே கிளம்பணும் அப்படின்னு. ஆமா காலையில பண்ணி நல்லா. அப்படியா? ஆமா சாட்டர்டே நம்ம கிளம்பணும். அப்புறமா இங்க வந்துட்டு சண்டே வந்தோமா? சாட்டர்டே கிளம்பி சண்டே வந்தோமா? ஆமா சாட்டர்டே கிளம்பி சண்டே தான் வந்தோம். ஆமாப்பா, அவன் கூட சேர்ந்து அவன மாதிரி பேசினுக்கிறேன் நீ. ஆமா சாட்டர்டே கிளம்பி சண்டே தான் இங்க வந்தோம். அதுக்கு காரணம் எங்களோட சார்ஜ் தான். ஆமா சோ எஸ் டே 1ஓட vlog வந்து முந்தா நாள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து டே 2. ஸோ இன்னைக்கு வந்து எங்கே போக போகிறோம்னா நேத்திக்கு என்னோட ஸ்பாட்டு. ஆனால் போய் பிரோஜனம் இல்லாமல் போச்சு. என்னன்னா அந்த ஹங்கர் ஃபோர்டு டீ எஸ்டேட் வந்து லாக்ல இருக்கு. அது பிரைவேட் ஏரியா. டீ எஸ்டேட் வேற, ஹங்கர் ஃபோர்டு இவன் சொன்ன அந்த ஒரு அந்த ஸ்பாட் வந்துட்டு வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா. சோ அதனால வெளியவே கேட் போட்டு வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க. ஆனா நேத்துக்கு நான் சொன்ன ஸ்பாட் ஓகேல. என்ன ஸ்பாட்? மோடிஸ் நல்லா இருந்துச்சுங்க. அந்த இது கம்மங்குளா பருத்திப்பால் ராகி கஞ்சி வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உனக்கு அது என்னது அது பேரு? உனக்கு அது ஹாட் சாக்லேட், எனக்கு அது பருத்திப்பால். ஓகேவா?
இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஸ்பாட் ஃபர்ஸ்ட் நம்ம போக போறது ஹேங்கிங் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்து வச்சிருக்கேன். ஹேங்கிங் பிரிட்ஜ் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி. அந்த ஹேங்கிங் கிடையாது. ஹேங்கிங்னா ஹேங்கிங் தொங்கிட்டு இருக்குமா? அவர் சொன்னதும் கரெக்ட் தான். ஆனா அந்த அப்படி தொங்க கூடாது, இப்படி தொங்கணும். நான் நினைச்சேன் பிரிட்ஜ் மேல எல்லாம் தொங்கிட்டு இருப்பாங்க தலையில. ஐயோ என்ன பாய் என் கூட சேர்ந்து ஏன் வைப்லயே இருக்கீங்க? வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். அது எங்க இருக்கு? அது வந்துட்டு ஃபர்ன் ஹில்ஸ்ல இருக்கு. ஐயோ அங்கேயா? நான் வரல. அந்த ஃபர்ன் ஹில் ஹோட்டல்னு சொல்லிட்டு வந்தேன். நேத்தே வந்து அந்த பைன் ட்ரீ ஆப்பிளா என்னது பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் போனப்போ ஒரு 5 பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டு நீங்க சொன்னீங்களே ஊட்டியில அந்த ஸ்பாட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டியில வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, கம்பெனி சீக்ரெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். எம்மாடி நான் வரல, ஃபுல்லா வம்பிடுத்து வச்சிருக்கு ஃபர்ன் ஹில்லுக்கு. சோ வாங்க, இன்னைக்கு வந்து செம ஃபன்னான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்டு இருக்கு. வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரபாகரன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்படியே ஃபர்ன் ஹில்லுக்கு போயிட்டு இல்ல பக்கத்துல வேற எதனா ஹாண்டட் ஸ்பாட் இருந்துச்சுன்னா மிஸ்டர் பிரபாகரன் ஒரு வீலாக் எடுத்து சரி இப்ப பிஞ்சி போகும். ஆமா சரி வாங்க போலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா நான் இந்த பக்கம் போணும்ல. ஜாலியாவே இருக்க மாட்டேங்கறியா? மண்ணள்ளி கொட்டிக்கிட்டு இருக்க, ஜாலியா இருக்க மாட்டேங்கறீங்க. நான் ஃபுல்லா அழுக்காக்கி விட்டு சீட்ல வந்து காலை வச்சு அழுக்காக்குவ நீ. பண்ணக்கூடாது அப்படி. வா உள்ள போலாம் வா. இவன் அலப்பறதான்டா ஆதியந்தா ரொம்ப தாங்க முடியல. ஒரு மாதிரி அலப்பறைய கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவனை பேசாம இன்னைக்கு இவங்க 2 பேர் கூட தூங்க வச்சிருவோம். ஆமா ஆமா இல்ல அர்ஜுன் தான் காலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னீங்க? என்ன நான் இங்க உன்னை அசிங்கமா கேட்டுட்டு இருந்தான்டா. ஏதோ திட்டிக்கிட்டே இருக்கிறான். மென்டலு மாமா ஆதி இருக்கானே லூசு பைய அப்படிங்கிறான். எதுக்குடா சம்மந்தமே இல்லாம இப்ப காலையில ஏன்டா அவன் ரூம்ல தானடா இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேலையே இல்லப்பா, சும்மா எரிச்சலை கிளப்பிட்டு அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் மக்களே. நம்மளோட ராக்கி பாய் இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் வந்து ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் டிசி சார்ஜ் போட்டு வரும்போது எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுத்தாங்கிறத விட இங்கே மேலே ஊட்டியில் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குறான். நாங்கள் வந்து 61% நேற்று எடுத்தோம். அவன் ரிட்டன் வரும்போது 46% இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டர் நாங்கள் ரவுண்ட் அடிச்சிருப்போம். அதுக்கு வந்து 10லேருந்து 15 தான் வந்து எங்களுக்கு பர்சன்டேஜே சார்ஜ் குறைஞ்சிது. அதனால் ஹில் ஸ்டேஷன் வரும்போது நம்ம ராக்கி பாய் எடுத்துகிட்டு வரது நல்ல ஒரு விஷயமா எனக்கு தோணும். அப்புறம் அவங்க ஹில் ஸ்டேஷன் வரும்போது ராக்கி பாய் கொடுக்குன்னு கேட்க போகிறாங்க. அவங்க வந்து அவங்களும் வச்சிருப்பாங்கல்ல ஈவி வெஹிக்கிள், அதுக்கு சொல்கிறேன். இல்லை ராக்கி பாயின்றியே ஈவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஆமாப்பா, பொதுவாக தான் சொல்ல முடியும், எதையாவது கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஹாரர் இடம் ஹார்டிகல்ச்சர் கார்டன் ஃபர்ன் ஹில்ல இருக்கோம். கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் ஃபர்ன் ஹில். இந்த இங்க வந்துட்டு பக்கி எடுத்துருக்கோம். இங்க ரொம்ப தூரம் நடக்கணுமா, ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்குமா. இங்க வரும்போது வந்து நாங்க எங்களுக்கு உண்டான பொருட்கள்லாம் எடுத்தோமோ இல்லையோ நிறைய டேப்லெட்ஸ் தான் எடுத்துட்டு வந்தோம். பிபி டேப்லெட், அப்புறம் இந்த வைட் பிபி இல்லடா பிபி அது பி வராதுங்க வாயில. எடுத்தோடனே ஏன்டா என்னையவே செய்றீங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வந்து இங்கே நடக்கிறதுக்கு கறிவழிச்சு போய் ஒரு வெஹிக்கிள் ஒன்று எடுத்துருக்கிறோம், பக்கின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு. இதுல போனோம்னா ஏர்போர்ட்ல எல்லாம் இருக்கும் நம்மளோட லக்கேஜ், வயசானவங்களுக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்பெல்லாம் இல்ல, நம்மளே போயிருக்கோம். நம்ம வயசானவங்க ஏர்போர்ட்ல ஒரு இதுல விட்டுட்டு. ஆமா 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 ஜாலியா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறவங்க நாங்களாம், வயசானவங்க கிடையாது. எனக்கு ஜஸ்ட் 31. எனக்கு ஜஸ்ட் 16 only. 16. எனக்கு எத்தனை வயசு? உனக்கு 36 37. மக்களே சூப்பரா இருக்கு. இருங்க நாங்க இந்த பாருங்களேன். அர்ஜுனு ஜாலியா பாரு, வேடிக்கை பாரு நல்லா. இதுதான் கார்டன், அது இது பார்க் மாதிரி ஏரியா. இப்போ இங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை எடுத்தோம் பக்கி இல்லையா? இங்க ஆக்சுவலா நிறைய பக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஒன்ஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துலயும் போயிட்டு இங்க இந்த இதுக்குள்ளவே வந்துட்டு நிறைய ஸ்பாட் இருக்கு. அது அவங்களே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஒரு இடத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு அவங்ககிட்டயே வந்துட்டு இங்க வந்துட்டோம்னா, அதாவது இங்க நம்ம இறக்கி விட்ட இடத்துக்கே வந்துட்டோம்னா இங்க வேற ஒரு பக்கி நிக்குமா, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எவ்வளவு நேரம் வேணாலும் இதுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் பீரியட் குறிப்பிட்ட டைம் பீரியட்ஸ்லாம் கிடையாது. இந்த டேக் மட்டும் வந்து இம்பார்ட்டன்ட். இது மட்டும் கையில் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல இறங்கி இருக்கோம். என்னென்ன சொன்னார்னா அவரு? ஏதோ பொட்டானிக்கல் கார்டனா? ஓ டேய் பொட்டானிக்கல் இட்டாலியன் கார்டன். மேஸானா?
மேஸ், இட்டாலியன் கார்டன் அண்ட் சங்கன் கார்டன் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 3 இடத்தையும் இப்போ வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்பவும் இன்னொரு பக்கி ஏறி நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போறோம். வாங்க போறோம். சூப்பர், நல்ல வேளை நம்ம எடுத்தோம் பக்கியை இல்லையா, இல்லைன்னா நம்ம பாடி தாங்காதுங்க. இங்க பாருங்க, சுத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் கூட மாமா காட்டுறீங்க, சுத்தி அங்க இருக்கும்ல. நல்ல வேலைடா, இப்பதான் கரெக்டான டைமிங்க்கு ஒரு காமெடிங்கிற பேர்ல போட்டு. ஏன் தெரியுமா, அவ கலாய்க்க வந்தான் நம்மள. அந்த டைமிங் இவன் பேசி அப்படியே ஓவர்லாப் பண்ணி கெடுத்து விட்டான். மொத்தம் உன்னோட காமெடி இங்க எடுக்கல, அது மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது போதும். இவனுக்கு ஷூ அழுக்கு பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அர்ஜுனுக்கு தானே. எல்லா மண்ணு இது டஸ்ட் எல்லாத்துலயும் காலை விட்டு இது பண்ணுவான். ஹக்கூனா மட்டாட்டா டிமானன் பும்பா. அப்படி பயமுறுத்துவியா? அப்படியே அவர் பயந்துருவார்ல. இங்க வா உட்காரு. எங்க இருக்கோம் நம்ம? சுத்தி பார்க்குறது. அப்படியா? ஏய் பட்டர்ஃப்ளை. எங்க? அது பட்டர்ஃப்ளை இல்லையா, இலையா? நம்ம இப்படி உட்காந்துக்கலாம் பாய். ஏய் அவனை கலாய்க்கிறான்டா. சுத்திக்கிட்டே இரு, உன்னை சுத்த வச்சு கீழே உலக வைக்கல. நீ எதனா கேளு மாமாவா, நீ எதனா என்கிட்ட கேளு மாமாங்கறான். எனக்கு சர்ப்ரைஸா? விசிட் வந்துட்டேன். ஒரு வாட்டுக்குள்ள இருந்துச்சு. தேங்க் யூ சொல்லோ. இப்போ வருவா பாருங்க நேரா. நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் என் பிள்ளை எனக்கு பண்ணுதுன்னு சொல்லிட்டு வருவா பாருங்களேன். டேய் இங்க பாரு, கத்துக்கோ என் பிள்ளை கிட்ட இருந்து. ஆமா சூப்பர் பாருங்க, கத்துக்கிறேன். பூ பிச்சிட்டு வந்து அம்மா இந்தாம்மா உனக்கு நாண்டி சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு குடுக்குறான் பூ. கண்டிப்பா கண்டிப்பா. இங்க நான் அதே பூவை நான் பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு செருப்பாலே அடிப்பாங்க. ஏன்னா இங்க பூ எடுக்க கூடாது, பிக்க கூடாது. போனா நம்ம ஃபைன் போடுவாங்க. அதத்தான் சொல்றேன், ஃபைன் போட்டுருவாங்க. அர்ஜுன் அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஆமா, அதுக்கு நிறைய பூசில இருக்கு. ஒரு பூவை அப்புறம் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கின முதல் நம்மளா தான் இருக்கும். I'm really proud of my son. எனக்கு ஒன்று இல்ல, எனக்கு ஒன்று பூ. ஓகேயா. இவன்லாம் 23 வயசுல நல்லா வருவான். நமக்கு கூட தெரியல. என்ன அது என்ன என்ன எல்லாம் ஒரு கூட்டு கிளிகள் தான். அப்புறம் வந்து சும்மா என்ன தேன் சொல்லிட்டு இருப்ப நீ இப்பதான் நேத்து பார்த்தேனே உன்னோட பவுஸ் என்னங்கிறத. வர வழியெல்லாம் வந்துகிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன போய் அனுப்பி விடுறான். இப்படிலாம் பேச வேண்டியது. அப்புறம் வந்து என்ன அது என்ன போ. சேலத்துல இது மாதிரி தான் காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் உட்காந்துட்டு குழந்தைங்கலாம் வந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுன் மாதிரி ஆட்களுக்கு ஒரு சுரங்கப்பாதை கட்டி இருக்கிறாங்க இதுக்குள்ளேயே அழகா. இந்த பாருங்க, போக கூடாதுடா. போக கூடாதா? பின்ன இங்க பாருப்பா, எங்கேயுமே கேப் இல்ல, அந்த இடம் மட்டும் ஓட்ட இருக்கு. ஏன் யாரெல்லாம் வந்திருப்பாங்க அதான் இல்ல, குழந்தைங்களுக்கு சுரங்கப்பாதை. இங்க பாருப்பா, கொடையா யூஸ் பண்ணலாம் பா இத. ஆமா, இங்க பாரு, மழை பெஞ்சா கூட தண்ணி வராது போல உள்ள. அழகா வெளியே தான் வெட்டி இருக்கிறாங்கன்னு பார்த்தா உள்ளேயும் இப்படி இருக்கு பாரு. இல்ல இவர் கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரிம்மரா தான் இருப்பாரு. இல்ல நம்ம வீட்டு போனோம், உள்ள போனோம். இங்க வா. ஓ இது பசிலா? ஆமா இது பசில் மாதிரி. மக்களே இதுக்குள்ள போனோம்னா நம்ம தொலைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க மக்களே, ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா வரீங்கன்னா வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்தீங்கன்னா ஸ்பாட் நல்லா இருக்கு. உள்ள அலோடு கிடையாதுங்க அதெல்லாம். இது வந்து ஒரு பசில் இல்லையா? இப்ப நம்ம சேனல் வந்து கொஞ்சம் பட்ஜெட் சேனல்ங்கிறனால நம்ம கிட்ட ட்ரோன் இல்ல. ஒருவேளை ட்ரோன் எடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதை உங்களுக்கு சூப்பரா காட்டியிருப்போம். மேபி இந்த இதை நம்ம ஆன்லைன்ல அடிச்சு பார்ப்போம். எதனா ட்ரோன் ஷாட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல. ஆக்சுவலா ஊட்டிக்கு வந்தாலே எல்லாருமே வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளேயே வந்துட்டு சுத்திட்டு போயிருவோம். இப்பதான் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம், இந்த லைக் இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களோட இதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஜெம்லாம் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதுவே வந்து நாங்க ஒருவேளை இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்க, ஊட்டி ஸ்பாட்ஸ்னு போட்டு பார்க்காம இருந்தோம்னா எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. எப்பவும் போல வந்திருப்போம், ரோஸ் கார்டன் போயிருப்போம், ஊட்டியில போய் 4 சுத்தி இருப்போம், சாப்பிட்டுருப்போம், திரும்ப கிளம்பி போயிருப்போம். பட் இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆல்ரெடி நம்ம போன வீடியோலயே நாங்க போன இடத்தெல்லாம் பிக் பண்ணியிருப்போம். பின் பண்ணிருக்கோம். ஆமா, ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்டு டே ஊட்டிக்கு நாங்கள் போன இடத்த எல்லா பிளேஸுமே வந்து பின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த இடத்தையும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேப் போட்டு
பின் பண்ணி வைக்கிறோம். எஸ். நாங்க போற எல்லா நெக்ஸ்ட் ஹிடன் நீங்க வந்து ஊட்டி ட்ரிப் போகும்போது எங்களை மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எங்களுக்கு தேங்க் பண்ணுங்க கமெண்ட். கமெண்ட்ல வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. இங்க பாரு இப்பதானே எங்கிட்டு போனா எங்கிட்ட வந்துட்டாங்க பாரு. ஐயோ பாய காணோம். நான் கூட பாய் அங்கிட்டு ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆயா உட்காந்துருந்தாங்க. அவங்க கூட அப்படியே செட்டில் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன் நான். நம்பர் தர மாட்டேன்ட்டாங்க. ஆயாவை கூட விடுறது இல்ல. ஐயோ, சீ. ஐயோ. எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்களா? நீ பொறுக்கி பைய போ. வாண்டடா வந்து வாங்குறான் பாரு. அதான் நம்பர் வாங்க சொன்னதே ஆதிதான் ஆயா கிட்ட. அப்படியா போய் ஆயா கேட்டா பிசினஸ் மீட்டும் பானே. ஆமா. ஐயோ அர்ஜுன் இங்க பாரு அர்ஜுனுக்கு ஹிடன். அர்ஜுன் போயா, இதுதான் உன்னோட சுரங்கப்பாதை. போ உள்ள போ, உள்ள போயிட்டு வா. இந்த பாத்தியா சொன்னேன்ல. அப்படியே வந்துரு வா சொன்னா. இவனை மாதிரி குட்டி குஞ்சான்ஸுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ சாரியா, இவனை மாதிரி குட்டி குட்டி குழந்தைகளுக்காக தான் இந்த மாதிரியான அமைப்புலாம் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அப்படியா மக்களே எனக்கு பின்னாடி பாருங்க, இது யாருங்கிறத சொல்லுங்க பாப்போம். கரெக்டா பன்னிக்குட்டிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பின்னாடி பாருங்க ஒரு பன்னிக்குட்டி இருக்குதா, இந்த வந்துருச்சு பாருங்க, அதுதான் அது. அமீர் கான். ஆமா நல்லா இருக்குல்ல. ஒரு மாதிரி இவங்களே அந்த கார்டன் வந்து டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் அழகா கட் பண்ணி ஒரு மாதிரி என்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க? ஒரு வீலாக்லயாச்சும் ப்ராப்பரா ஒரு இடத்த நான் வந்து விவரிச்சு ஒரு ப்ராப்பரா சொல்லிடலான்னு பார்ப்பேன். பட் விடவே மாட்டாங்க நம்மளை. ஒன்றும் இல்லை, இந்த கார்டன் வந்து நல்லா வச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதை தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு உயரமான இடம் தான் ஊட்டி. அந்த ஊட்டியில உயரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஹேங்கிங் பிரிட்ஜ். ஆக்சுவலா நம்ம இருக்கிறது தான் உயரமான இடம், இது கொஞ்சம் கீழே தான். ஆமாப்பா. ஏய் பேசிக்கிட்டே என்னோட காலை மட்டும் யாரும் கவனிச்சிடாதீங்க சரியா? ஏண்டா டேய் கேண்ட மிதிக்கிற எப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. ஆமா ஆடிக்கிட்டே இருக்கு. பில்டிங் ஸ்டாக் பேஸ்மெண்ட் வீக்குங்கற மாதிரி கால் கிட்டு 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 நடக்குது. இங்க பாரு இந்த பீஸ பத்தல. ஏய் என்னாச்சு? ஐயோ ஏச்சி இங்க பாரு இவர் பயப்படுறாரு இவரு. சரி வா வா இங்க வாங்க. என்ன அர்ஜுன்? அவருக்கு ஹைட்னா கொஞ்சம் பயம். அப்பாவு மாதிரியே கீழே பார்க்க கூடாது, நேரா பார்த்து நட. வா இந்த கண்ணாடி வேணுமா? அப்பா என்ன ஸ்டைலுக்காக கண்ணாடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறியா? இந்த கிளாஸை நான் போட்டதே பயத்தை மறைக்கிறது. வாங்க போலாம். ஆளு பாக்குறதுக்கு நல்ல எருமை மாடு மாதிரி இருக்குதுங்க ரெண்டும். எப்பா நீ ஹாலிவுட் படம்லாம் பார்க்க மாட்ட. நாங்க இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அது இதுன்னு பார்த்து கெட்டு குட்டிச்சவராய் போய் கிடக்கும். அதுவும் பெரிய ஸ்கிரீன்ல ஏஜ் ஸ்கிரீன்ல உட்கார்ந்து அப்புறம் எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீன் சொல்ல உனக்கு. வேணாம் நீ அங்கிட்டு போயிட்டு சொல்லு ராசா போ. ஹலோ மக்களே, அந்த வீலாக் முடிஞ்சா? காலையில இருந்து எடுத்து தானே இருக்கோம் மக்களே. நாங்கள் மத்தியானம் வந்து ஒரு கடையில் சூப்பராக சாப்பிடலான்ட்டு போனோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு கடையுமே இல்லாத காரணத்தினால நேராக நம்மளோட ஹைலாண்டு ஹோட்டல் ஊட்டி அக்காடுக்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு நல்லா மனமாற சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக இப்போது இருங்க வரேன் ஒரு நிமிஷம். இப்போ நாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப். அதாவது அங்கே வந்து நிறையா யானைகளெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த யானைகள்லாம் யார் தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கைவிடப்பட்ட யானைன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம இதுல வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, அது ப்ளூ கிராஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கதான் இப்ப சமீப காலத்துல கூட ஒரு அவார்ட் வின்னிங் மூவி வந்துச்சு இல்லையா, கேரளால எடுத்திருந்தாங்க. அதாவது கின்னஸ் கின்னஸா ஏதோ ஒரு அவார்டுங்க. யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி சொன்னால் டக்குன்னு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொன்னால் அங்கிட்ட அவருக்கு வந்து தெரியாதுங்கிறனால படக்குன்னு முகத்தை திருப்பி அங்கிட்ட என்னமோ நேச்சர் லவர் மாதிரி அங்கிட்டு திரும்பிடுறாப்புல. இவன் என்னமோ சீரியஸான டிரைவர் மாதிரி இவளும் வந்துட்டு நான் ரோட்டை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கேன் பிரபாகரே பேசுவாப்புலன்னு மாறிடுறா. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே வந்து சொல்லுங்கள். எனக்கு இங்கே வரைக்கும் ஞாபகம் இருக்குது, ஆனால் கட் பண்ணிட்டு போக விரும்பலை. பார்த்தா அவங்களும் வந்து அதை பற்றி தெரியாதுன்றதுனால வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஐயோ ஏன்னா நாங்கள் இப்போ டவர் கிடைக்காத இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆமாம், அதனால தான் வந்துட்டு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதில் சொல்லிட்டேன். முதுமலை காடுக்கு போகிற வழிங்க இது. அதாவது மைசூர் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊட்டிலேருந்து மைசூர் ரோடு ஒரே ரோடு. இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி வந்திருக்கிறோம். வயநாட்டுல இருந்து வரும்போது நைட் வந்தோம்ல, ஃபாகா இருந்துச்சுல, அந்த ரூட்ல தான் இன்னைக்கு அஞ்சலியோட டிரைவிங்ல நாங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து அந்த கேம்புக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது மதியம் ஒரு மணி 1:30 மணிக்கு கிளம்பிடலான்னு பார்த்தோம். ஆனா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணனால, அதாவது டைம் போயிடுச்சு இல்லையா, அதனால வேற வழி இல்ல, நம்ம போகலாம். போற வழியில எதனா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஆமாப்பா, அப்ப படத்தை பிடிச்சிட வேண்டியதானே. தட்டுறா தம்பி பிரேக்க.
மக்களே இந்த இடமும் வந்து படப்பிடிப்பு தலமா நிறைய வந்திருக்கோம். ஆமா. ஆக மொத்தம் இப்போ நம்ம எலிஃபென்ட் கேம்புக்கு போகலை மக்களே. எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இப்போ யூட்டனை போட்டுருவானுங்க. ஏன்னா நம்ம பைக்காரா வர்றதுக்கே ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். ஸோ டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்படியே யூட்டனை போட்டு மக்களே மறுபடியும் நம்ம வந்து நம்மளோட ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் போகிற மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா ஒரு 1-1:30க்கெலாம் நம்ம பைக்காராவில் இருக்கிற மாதிரி வந்திருந்தோன்னா இந்நேரத்துக்கு நம்ம அந்த கேம்புக்கு போயிருக்கலாம். ஆனால் கூகுள் மேப்பில் வந்து தப்பாக சொல்லுதுங்க. கூகுள் மேப்பில் வந்து என்ன சொல்லுதுன்னா 5:30 PM இல்லைடா, 5:30 PM தான் வந்து ஓப்பனே. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். அந்த கேம்ப் வந்து 5:30 PM தான் ஓப்பன், டெம்பரரிலி க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டோன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். அந்த மாதிரி நீங்கள் யாருமே கூகுள் மேப்பை நம்பாதீங்க. இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, லோக்கலில் இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க மக்களே. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு மாதிரி இங்கே பாருங்களேன், சரியான கிளைமேட்டு. இதுதான் வந்து பைக்காராங்க. இது என்னப்பா பைக்காரா ஃபால்ஸ்? அது பின்னாடி அந்த தண்ணி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பைக்காரா டேம்லேருந்து போகிற வாட்டருங்க. பேக் சைடில் பார்த்தீங்களா அங்கே அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு, அதுதான் பைக்காரா டேம். ஃபால்ஸுக்கு எங்களால் போக முடியல, தப்பான டைமிங்கில் கிளம்புறதுனால எங்களால். டெய்லியும் இந்த ட்ரெஸ்லிங்கில் நாங்கள் நுழைகிறோங்க ஊட்டியில். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் இந்த இதிலலாம் கிளைமேட்லலாம் வந்து ஊட்டி என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் மந்தில், இந்த ஜூன் எண்டுலலாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்துட்டு போங்க. அண்ட் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரது பெட்ரு. ஆமாங்க, ஏன்னா உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வரலாம். இல்லைனா கேபு அந்த மாதிரி வரணும்னா வரலாம், அது உங்களோட கம்ஃபர்டபுள். பட் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் போன தடவை கேபில் தான் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தோம்னு சொல்ல முடியாது. அவர் காட்டுற இடங்களை மட்டும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு. இந்த தடவை அந்த மாதிரி இல்லை. அங்கே ஒரு இந்த காலேஜ் பசங்க வண்டி விட்டுட்டு போகிறாங்க. அங்கே பாரு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க பசங்களும் பொண்ணுங்களும். அவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கேரளாலேருந்து வந்துருக்குறாங்க. நல்லா ஜாலியான ஒரு டீமுங்க. ஜாலியாக சிரிச்சு பேசுவாங்க. கிளம்புமா? ஓகே டன்.